Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில் பார்த்தோம்னா matrices. So what is our objective of today is define what is matrix, identify special types of matrices and identify when two matrices are equal. So first என்னன்னா matrices எப்படி இருக்கும்? So matrices are everywhere. If you have used a spreadsheet such as Excel or Lotus or in a table, you have used a matrix. Matrices make presentation of numbers clearer and make calculations easier to program. அதாவது இப்போ மேட்ரிசஸை நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு எக்ஸல்ல நம்ம வந்துட்டு நம்பரை வந்துட்டு போடுறோம். அதே போல இப்ப நம்ம ஒரு டேபிள்ல நம்பர் எழுதுறோம். இது எல்லாமே மேட்ரிசஸ் தான். ஸோ இப்போ மேட்ரிசஸ்ல ஒரு ப்ரோக்ராம் போடுறப்ப வந்துட்டு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறவங்களுக்கு கிளியரா நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ மேட்ரிசஸ் எப்படி இருக்கும்? இப்போ மேட்ரிசஸ் இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இட் இஸ் என்க்ளோஸ்ட் இன் த பிராக்கெட். The elements can be either it is symbolic expressions or numbers. So எப்பவுமே நம்ம வந்துட்டு மேட்ரிசஸை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா நம்மளோட க்ளோஸ்டு பிராக்கெட்ஸ் இல்லை அப்படின்னா நார்மல் பிராக்கெட்ஸ்ல வந்து என்க்ளோஸ் பண்ணி நம்ம மேட்ரிசஸை எழுதுவோம். ஸோ இதில் உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா இட் இஸ் அ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இங்கே பார்க்குறோம் அப்படின்னா இது வந்துட்டு தட் இஸ் A11 A12 எக்ஸெட்ரா A1n. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு ரோஸ். இதுவே A11 A21 எக்ஸெட்ரா AM1. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு காலம்ஸ். அப்போ ஒரு மேட்ரிசஸை நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா ரோ அண்ட் காலமா நம்ம ஒரு பிராக்கெட்ல என்க்ளோஸ் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மேட்ரிசஸ். ஸோ அந்த எலிமெண்ட்ஸை நம்ம எப்படி என்க்ளோஸ் பண்ணியிருக்கணும்னா ஒன்னா க்ளோஸ்டு பிராக்கெட் இல்லைன்னா நார்மல் கர்வ்ல வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ எப்பவுமே மேட்ரிசஸ் எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பர் கேஸ் லெட்டர்ஸ்ல வந்துட்டு நம்ம டினோட் பண்ணணும். கேபிட்டல் A கேபிட்டல் B கேபிட்டல் C இந்த மாதிரி வந்துட்டு அப்பர் கேஸ் லெட்டர்ஸ்ல நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். அப்ப மேட்ரிசஸ்ல உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்னா எலிமெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல அப்படின்னா வேற ஏதாவது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஸ்மால் ABC இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷனா வந்துட்டு நம்மளால எழுத முடியும். ஓகேவா? சோ இப்ப அடுத்தது என்னன்னா இப்ப ரோ அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இதுல இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரோ நம்மளுக்கு எப்படி இருக்கு AI1 AI2 எக்ஸெட்ரா AIN தட் இஸ் A11 இருக்கு இல்லையா? இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோ. அடுத்த லைன்ல இருக்கிறது நம்மளுக்கு செகண்ட் ரோ. அப்ப ஃபர்ஸ்ட் ரோல நம்மளுக்கு 1 ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகேயா? சோ அதே போல ஃபர்ஸ்ட் ரோல A12 அப்படிங்கறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல நம்மளுக்கு செகண்ட் எலிமெண்ட். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட் எக்ஸெட்ரா. ஃபர்ஸ்ட் ரோல நம்மளுக்கு என்ன எலிமெண்ட் nth எலிமெண்ட் தட் இஸ் A1n. இந்த மாதிரி செகண்ட் ரோ. சோ செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் தென் செகண்ட் எலிமெண்ட் A2nங்கிறது செகண்ட் ரோல nth எலிமெண்ட்ஸ். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு இங்க எவ்வளவு ரோஸ் இருக்கு? m ரோஸ். ஓகே, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா m வரைக்கும் நம்ம இங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். இது வந்துட்டு ஜெனரல் நோட்டேஷன். ஓகே, சோ அதே போல நம்மளுக்கு இங்க காலம்ஸ். சோ இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருக்கிறது m rows and then n columns. So இப்ப என்னன்னா A11 first row இருக்கு இல்லையா? So இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா row vector. ஓகேயா? சோ அதாவது ரோ வெக்டர் அப்படிங்கிறோம். AI1 AI2 எக்ஸெட்ரா AIN. இங்க வந்துட்டு ith ரோ சொல்லிக்கலாம் இல்லையா? ith ரோ n எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அதாவது வெறும் ஒரு ரோஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ரோ இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு ரோ வெக்டர். இது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு காலம். ஓகேயா? இந்த காலத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அப்படி நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளவு இருக்கு? சோ j எலிமெண்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு. சோ அப்ப ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்கும் each matrix has rows and columns which defines the size of the matrix. அப்ப அந்த ரோ காலமும் நம்மளுக்கு எதை சொல்லுது? அந்த மேட்ரிக்ஸோட சைஸ் சொல்லுது. சோ எப்படி? If a matrix A has m rows and n columns, the size of the matrix which is denoted by m by n.
ஓகேயா, அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கு அப்படிங்கறத வச்சு அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸோட சைஸை வந்துட்டு நம்ம சொல்ல முடியும். அப்ப இங்க நம்ம ப்ரீவியஸா நம்ம பார்த்ததுல நம்மளுக்கு எவ்வளவு இருந்துச்சு, இங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ எக்ஸெட்ரா எம் ரோ வரைக்கும் இருக்கு. அதே போல காலம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம் அப்படியே ஜெனரலைஸ் பண்றப்ப எனக்கு n காலம் வரைக்கும் இருக்கு. அப்ப இந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸோட சைஸ் என்ன, m ரோ and n columns. So this is m by n matrix. The size of the matrix is m cross n. Okay. And also the matrix may also be denoted by a mn. அதாவது அந்த சைஸை நம்ம எப்படி சொல்லலாம், எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ பேர் எழுதி கீழே வந்துட்டு நம்மளோட அந்த சைஸை வந்துட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ இது எதை ரெப்ரசன்ட், இப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது, the first one is row, செகண்ட் ஒன் இஸ் காலம். எம்ங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு ரோ இருக்கு, என்னங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு காலம் இருக்கு. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் எம் கிராஸ் என்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற எம் வந்துட்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னு பார்த்தோம்னா ரோவை ரெப்ரசென்ட் பண்ணும். செகண்ட் இருக்கிற எலிமெண்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா காலமை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேயா, ஸோ இப்போ ஈச் என்ட்ரி இன் த மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு த என்ட்ரி ஆர் எலிமெண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் which is denoted by aij. ஓகே, ஸோ அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் it is nothing but it is called as an entry இல்லைனா element. அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற என்ட்ரின்னு சொல்லலாம், இல்லைனா எலிமெண்ட் அப்படிங்கறது சொல்லலாம். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம், that is aij. அதாவது ஸ்மால் a அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த நம்பர் கொடுக்குறோமோ அது, ij அப்படிங்கிறது i represents for row and then j represent for column. அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் எத்தனாவது ரோல எந்த காலத்துல இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு அழகா அந்த aij அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லிடும். So இப்ப இங்க பாருங்க, so இது வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ், that is A is equal to the first row elements are 25, 20, 3, 2. Then second row 5, 10, 15, 25. Third row 6, 16, 7, 27. இப்ப புரியுதா, ரோனா என்ன காலம்னா என்னங்கிறது. சோ இப்ப இது எல்லாமே ரோ. இப்ப இதுவே காலம் வைஸ் ஒரு மேட்ரிக்ஸ் நான் பேசுறேன்னா that is the first column is 25, 5, 6, 20, 10, 16, 3, 15, 7, 2, 25, 27. ஓகேயா, அப்ப இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரோ. அப்ப இந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் A ஓட சைஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சோ அப்ப இதுல எவ்வளவு ரோஸ் இருக்கு, that is this is first row and then second row, third row இல்லையா. அப்ப 3 ரோஸ் இருக்கு. எவ்வளவு காலம்ஸ் இருக்கு, this is first one, second one, third one, fourth one. So number of columns is 4. ஓகேயா, அப்ப சைஸ்னா நம்ம என்னன்னு சொன்னோம், நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்ப இங்க எவ்வளவு இருக்கு, 3 rows 4 columns. The size of the matrix நம்மளுக்கு இங்க என்ன, 3/4. ஓகேவா, சோ இப்ப இந்த சைஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ரோனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, மேட்ரிக்ஸ்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த மேட்ரிக்ஸ்ல எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம். ரோனா என்ன, சோ இட் இஸ் சிம்பிள். ரோ அப்படிங்கறது நம்ம பெருசா எதையும் யோசிக்க வேணாம். நம்ம ஹரிசோண்டல் லைன்ல படுத்த மாதிரி பொசிஷன்ல நம்ம ஒரு நம்பர் லைன்ஸ் நம்ம டிரா இது பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு ரோ. இதே வெர்டிகல் நம்ம நிக்கிற பொசிஷன்ல இருக்கிற அந்த லைனுக்கு பேர் வந்துட்டு காலம். இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். அப்போ அந்த சைஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன, எவ்வளவு நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கு, அதுதான். சோ ஃபர்ஸ்ட் வரது நம்மளுக்கு எப்பவுமே ரோ, செகண்ட் வரது காலம். உள்ள இருக்கிற எலிமெண்ட் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், aij. சோ இப்ப ஸ்மால் அந்த ஏங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு அங்க இருக்கிற எலிமெண்ட், I represents for row and then j represents for column. இவ்வளவுதான் சிம்பிள். சோ இப்ப இதுல ஜஸ்ட் ஈஸியா சொல்லிக்கலாம் இல்லையா. சப்போஸ் ஏதாவது கேட்டா what is a22, இந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ்ல a22ங்கிறது என்ன, அப்ப a22 நம்மளுக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொன்ன, a அந்த பர்டிகுலர் எலிமெண்ட். சோ 2 2 இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது சொல்றது வந்துட்டு ரோ, செகண்ட் ஒன் இருக்கிறது நம்மளுக்கு காலம். அப்ப செகண்ட் ரோல செகண்ட் காலத்துல நம்மளுக்கு எந்த எலிமெண்ட் நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கோ அதுதான் வந்துட்டு a22. அப்ப இந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ்ல a22 எங்க இருக்கும். சோ அப்ப இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ இல்லையா. சோ அப்ப செகண்ட் ரோல செகண்ட் காலம். சோ a22 is nothing but 10. That's all. இதே போல சப்போஸ் a23, அப்ப என்னது, செகண்ட் ரோல தேர்ட் காலம். அப்ப 15 is a23. a34, a34 என்ன, தேர்ட் ரோ ஃபோர்த் காலம். அப்ப தேர்ட் ரோல ஃபோர்த் காலம் is 27.
ஓகேவா? ஸோ அப்ப அந்த AIJ அப்படிங்கிறது I represent for row and then J represent for column. இதை வச்சு நம்ம உள்ள இருக்கிற என்ட்ரி வந்துட்டு நம்மளுக்கு எந்த பொசிஷன் அப்படிங்கறத வந்துட்டு நம்மளால ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஓகே, இப்ப டைப்ஸ் அப்படின்னு பாக்குறோம். மேட்ரிசஸ்னா அவ்வளவு மட்டும் தானா? அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேட்ரிசஸ்க்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. அப்ப என்ன மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்மனால தட் இஸ் நதிங் ஸ்பெஷல் டைப் என்ன எப்படி எல்லாம் நம்மனால வந்துட்டு மேட்ரிசஸ் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எதர் இட் இஸ் ரோ மேட்ரிக்ஸ் ஆர் ரோ வெக்டர் அப்படிங்கறத சொல்லலாம். செகண்ட் ஒன் காலம் மேட்ரிக்ஸ் ஆர் காலம் வெக்டர். அப்புறம் சப் மேட்ரிக்ஸை பத்தி பேசலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், ஸோ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், diagonal மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ், ஜீரோ ஆர் நல் மேட்ரிக்ஸ், diagonally dominant மேட்ரிக்ஸ். இதெல்லாமே ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் த மேட்ரிசஸ். இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் புதுசா மேட்ரிசஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப வெக்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன் இல்லையா? ரோ வெக்டர், ரோ மேட்ரிக்ஸ் ஆர் ரோ வெக்டர், column matrix or column vector. அப்ப vector. So what is a vector? A vector is a matrix which has only one row or one column. ஓகேயா? எங்க ஒரே ஒரு இடத்துல வெறும் ஒரு ரோ மட்டும் நான் ஒரு மேட்ரிக்ஸ்ல நான் ரெப்ரசென்ட் பண்றேன், இல்லைன்னா ஒரு காலம் மட்டும் நான் மேட்ரிக்ஸஸ்ல ரெப்ரசென்ட் பண்றனோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்? அதை மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்ம அதை வந்துட்டு வெக்டர் அப்படிங்கறதையும் நம்ம சொல்ல முடியும். Okay, so there are two types of vectors, that is row vectors and column vectors. So அப்ப row vectors எப்படி இருக்கும், column vectors எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வருதா? என்ன சொன்னோம்? row vectors அப்படின்னா ஒரே ஒரு ரோ மட்டும் தான் இருக்கணும். ஓகேயா? காலம் வெக்டர் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒரே ஒரு காலம் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் வந்துட்டு either row matrix or row vector or column matrix or column vector. So அதான் சொல்லிருக்கோம். என்னது? if a B matrix has one row, it is called a row vector. So that is B equal to B1, B2, etc. Bn. ஒரே ஒரு ரோ மட்டும் தான் இருக்கு. ஓகேயா? So and n is the dimension of the row vector. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சைஸ் சொல்லணும் இல்லையா? எந்த மேட்ரிக்ஸ் சொன்னாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு சைஸ் சொல்ல முடியும். சைஸ்னா என்னன்னு சொன்னோம்? நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்ப இங்க எனக்கு எவ்வளவு ரோ இருக்கு? ஒரே ஒரு ரோ தான். ஏன்னா ரோ வெக்டர்னா நம்மளுக்கு என்ன? ஒரு ரோ மட்டும் தான் இருக்கணும். அப்ப காலம் என்ன? காலத்துல இங்க நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன்? n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. தட் இஸ் n காலம். ஓகேயா? சோ அப்ப this is size, the size is 1/n. ஓகே, அதே போல காலம் வெக்டர். சோ காலம் வெக்டர் என்னன்னா it has a only one column, it is called a column vector. அப்ப c is equal to c1, c2, etc. cm. அப்ப what is the size of this column vector? காலம் சைஸ் எப்படி சொல்லணும்? ரோ காலம்னு சொல்லணும். இங்க எவ்வளவு ரோ இருக்கு? m number of rows and then column is 1. So the size of the matrix is that is m/1. So what is this? So this is nothing but it is row matrix or row vector. Row vector என்ன சொன்னோம்? ஒரே ஒரு ரோ மட்டும் தான் இருக்கணும். So matrix இதுல some elements நம்ம entries நம்ம கொடுத்திருக்கோம். That is 25, 20, 3, 2, 0, etc. ஓகேயா? சோ இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா this is an example of a row matrix. ஓகேயா? So this is an example of column vector. So what is sub matrix? Next, sub matrix na enna? If some row or columns of a matrix are deleted, the remaining matrix is called a sub matrix of A. A sub matrix na enna solludu? நம்மளுக்கு என்ன மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மேட்ரிக்ஸ்ல நம்மளோட ரோவியோ காலியமோ டெலீட் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம எழுதுவோம் இல்லையா? அதுதான் வந்துட்டு சப் மேட்ரிக்ஸ். ஸோ இங்க பாருங்க, இதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. தட் இஸ் A is equal to 4, 6, 2, 3, -1, 2. ஓகே, ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ். ஸோ இங்க இருந்து நான் ஒரு சப் மேட்ரிக்ஸ் நம்மளால எழுத முடியுமா? எப்படி எழுதலாம்? சப்போஸ் ஜஸ்ட் யூ டெலீட் இந்த காலத்தை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். 2, 2. இதை நான் டெலீட் பண்ணிட்டா எனக்கு மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும்? 4, 6, 3, -1. இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குமா? ஸோ இதுதான் இந்த பாகத்தோட சப் மேட்ரிக்ஸ் இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இந்த காலத்தை டெலீட் பண்ணா எனக்கு ரிமைனிங் மேட்ரிக்ஸ் என்ன? 6, 2, -1, 2. அப்ப இது வந்துட்டு எனக்கு சப் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ரோவையோ காலத்தையும் நம்ம டெலீட் பண்ணிட்டு எழுதுற ரிமைனிங் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும்? The number of rows m, a matrix which is equal to the number of columns n of a matrix is called a square matrix. அப்ப ஸ்கொயர்னா என்ன? நார்மலாவே தெரியும் இல்லையா? ஸ்கொயர்னா எப்படி இருக்கும்? எல்லா சைடுமே நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும். அதேதான்
நம்மளுக்கு ரோவும் காலமும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன 2, number of columns 2. அப்ப that is a 2 by 2 square matrix. 3 by 3 square matrix. Okay. So next, the entries A11, A22, etc. ANN. இப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல கண்டிப்பா நம்ம நோட் பண்ணல நம்மளுக்கு என்ன வந்துச்சு A11, A12 நம்ம சொன்னோம் இல்லையா? அதுல இந்த பர்టిక్యులர் எலிமெண்ட்ஸ் that is A12 first row first column, second row, second column, இந்த மாதிரி nth row, nth column. இந்த எலிமெண்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா diagonal elements of a square matrix. Sometimes this diagonal elements, diagonal of the matrix is also called the principal or main of the matrix. ஓகேயா? ஸோ அந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல நம்மளுக்கு வர அந்த A11, A22, எக்ஸெட்ரா AN நம்ம என்னன்னு சொல்றோம் diagonal elements of the square matrix அப்படின்னு பேசுறோம். So the sum of the diagonal matrix, the sum of the diagonal elements of a square matrix is called the trace of the matrix. So trace na என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த diagonal elements ஓட sum தான் வந்துட்டு நம்மளுக்கு trace. So இப்ப பாப்போம். இது என்னது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கரெக்ட்டா? That is எவ்வளவு rows இருக்கு 3 rows and then 3 columns. So this is a 3 by 3 square matrix. அப்ப இதுல நம்மளுக்கு நம்ம என்ன சொன்னோம் அடுத்தது என்ன பேசணும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலா இருக்கிறது. அடுத்தது என்ன பார்த்தோம் டயகனல் எலிமெண்ட்ஸ்னா என்னன்னு பாக்குறோம். இப்ப டயகனல் எலிமெண்ட்ஸ்னா என்ன சொன்னேன் A11, A22, A33 இங்க இல்லையா? சோ 3 by 3 ல அப்ப A11 25, A22 10, A33 7. அப்ப இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு diagonal elements of the particular square matrix. Next one பார்த்தோம்னா upper triangular matrix. So upper triangular na என்ன? A m by n matrix for which Aij equal to 0, I greater than j is called an upper triangular matrix. That is all the elements below the diagonal entries are 0. So upper triangular, all the elements below the diagonal entries are 0. So diagonal entries na enna sonom A11 suppose 3 by 3 matrix irundhuchuna A11, A22, A33 ingiradhu namalukku diagonal elements illaya diagonal entries. Appa all the elements below the diagonal elements. Okay, appa idudha enoda diagonal elements in the particular matrix ku. இந்த diagonal elements ku கீழ இருக்கிற எல்லா elements எனக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 0வா இருக்கணும். Okay, yeah. So below the all the elements below the diagonal elements எனக்கு 0வா இருந்துச்சுனா அந்த particular matrixக்கு பேர் வந்துட்டு upper triangular matrix. So next one lower triangular matrix. இப்போ lower எனக்கு எப்படி இருக்கும் all the elements above the diagonal elements simple. Below the diagonal இருந்துச்சுனா எனக்கு என்னது that is upper triangular matrix. Above the diagonal entries எல்லாம் எனக்கு 0வா இருந்துச்சுனா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் வந்துட்டு lower triangular matrix. இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. சோ எக்ஸாம்பிள் என்னது இது எல்லாமே எனக்கு diagonal elements இல்லையா A11, A22, A33 இருக்கிறது diagonal elements. அதுக்கு மேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கு 0வா இருக்கு. இதுக்கு பேர் வந்துட்டு lower triangular matrix. So the next one is diagonal matrix. So diagonal na எனக்கு என்ன a square matrix with all non-diagonal elements are equal to 0 is called a diagonal matrix. That is only the diagonal entries of the square matrix can be non-zero. இப்ப diagonal matrix எனக்கு எப்படி இருக்கும் என்ன சொல்றாங்க only எனக்கு என்ன மட்டும் தான் இருக்கணும் all diagonal elements are equal to 0. இங்க பாருங்க diagonal elements எனக்கு இங்க எப்படி இருக்கு சரியா so that one is example என்னோட diagonal elements இங்க இருக்கா so இப்ப the diagonal elements தவிர மத்ததெல்லாம் எனக்கு எப்படி இருக்கணும் 0வா இருந்துச்சு அப்படினா எனக்கு வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேரு diagonal matrix. Diagonal matrix என்ன diagonal elements மட்டும் தான் present ஆயிருக்கணும் மத்த எல்லா எலிமெண்ட்ஸும் எனக்கு எப்படி இருக்கணும் 0வா இருக்கணும். Okay, so next one identity matrix. அப்ப identity matrix என்ன எல்லாமே diagonal elements வச்சு தான் பேசுறோம் இல்லையா இப்ப diagonal elements மட்டும் present ஆகி மத்தது எல்லாமே 0வா இருந்துச்சுனா அந்த particular matrixக்கு பேரு diagonal matrix. இதுவே diagonal elementsல எனக்கு diagonal elements present ஆயிருக்கணும் அந்த diagonal elements எனக்கு என்ன மட்டும் தான் இருக்கணும் 1
நம்பர் 1 மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்து மற்ற எல்லா எலிமெண்ட்டும் எனக்கு 0வா இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸுக்கு பேர் வந்துட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஜீரோ ஆர் நல் மேட்ரிக்ஸ். ஸோ சிம்பிள் இல்லையா, ஜீரோ மேட்ரிக்ஸ். அப்போ நம்மளோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், எல்லா எலிமெண்ட்ஸும் எனக்கு ஜீரோவா இருக்கும். ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எனக்கு எப்படி இருக்கும், டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கணும், சேமா இருக்கணும். ஓகே, மற்ற எல்லா எலிமெண்ட்ஸும் எனக்கு ஜீரோவா இருக்கணும். டயகனல் எலிமெண்ட்ஸ் ஏதாவது ஒரு வேல்யூ சொன்னா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஏ எல்லா வேல்யூ எனக்கு சேமா இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸுக்கு பேர் வந்துட்டு எனக்கு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஓகேயா, சோ அப்ப நம்மளுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் ஒன் டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ்னா எனக்கு டயகனல் எலிமெண்ட் மட்டும் பிரசன்ட் ஆயிருக்கணும், ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஜீரோவா இருக்கணும். அடுத்தது எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ல எனக்கு டயகனல் எலிமெண்ட்ஸ் எனக்கு எப்படிதான் இருக்கணும், 1 மட்டும் தான் இருக்கணும், ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஜீரோவா இருக்கணும். அடுத்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல எனக்கு டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும், அது எப்படி இருக்கணும், எல்லாமே எனக்கு ஈக்குவலா இருக்கணும், ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஜீரோவா இருக்கும். இதுதான் வந்துட்டு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஓகேயா, so first one what is matrix. So matrix நம்ம எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம், so it is enclosed by the brackets. நம்மளோட உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே number of rows columns வந்துட்டு நம்மளுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். it is denoted by capital letter. okay, matrix எல்லாமே நம்ம எப்படி denote பண்றோம், capital lettersல denote பண்றோம். okay, there are many special types of matrices. okay, row vector, column vector, square matrix, sub matrix, diagonal matrix, identity matrix, scalar matrix, இந்த மாதிரி நிறைய matrices வந்துட்டு நம்மளுக்கு அதோட டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றை பத்தியும் வந்துட்டு நம்ம என்ன அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம டீல் பண்ணோம். கிளியர்? ஓகே, ஸோ இது அடுத்த diagonally dominant matrix அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம், டயகனலி டாமினன்ட். இப்போ வந்துட்டு சிம்பிள் கேசஸ் மட்டும் நம்ம டீல் பண்ணோம். அடுத்த இதில் நம்ம என்ன பண்றோம், டயகனலி டாமினன்ட்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த மேட்ரிசஸ் எல்லாமே நம்ம எப்படி அதோட ஆப்ரேஷன்ஸ் என்ன. ஸோ எப்பவுமே நம்ம ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அடுத்தது அதை வந்து ஆட் பண்ண முடியுமா, சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா, இன்னும் வேற என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதுல இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் இல்லையா. ஸோ அப்போ மேட்ரிசஸ் ஹவு டு ஆட் த மேட்ரிக்ஸ், சப்ட்ராக்ட் த மேட்ரிக்ஸ், ஹவு டு மல்டிபிள் த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு டீல் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாம் என்ன டைப்ஸ் அப்படிங்கிறத ரீகலெக்ட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஆபரேஷன்ஸை பத்தி டீல் பண்ணலாம். ஓகே, பை.